கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள பத்ம சேஷாத்ரி தனியார் பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களுடன் நிகரானுடைய செய்தியாளர் சுரேஷ் விவரம் என்ன? தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது எங்க யாரால் விடுக்கப்படுது? இதனுடைய பின்னணி என்ன? ஜெயபிரவீன், கோவை சோமையம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் உடைமைகளை சோதனை செய்து உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்ல கேட் பாஸுடன் காத்திருக்கும் பெற்றோர்களால் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி பிபிஎஸ்பி தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதையடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் பள்ளி முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அது புரளி என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு பள்ளிக்கு மீண்டும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்துள்ளதை அடுத்து இரவு முழுவதும் போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவிகளுடன் பள்ளி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் பள்ளிக்கு வந்த குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் சோதனை செய்யப்பட்ட பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகளின் புத்தகத்தை, உணவு பகை ஆகிய சோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அங்கு பாதுகாப்பு பணிக்கு போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இரண்டாவது முறையாக தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு விடுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்ல பெற்றோர்கள் ஆர்வம் காட்டி வருவதால் அவர்கள் கேட் பாஸ் கொடுத்து தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்லலாம் என்று பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளனர். அதாவது காலையில் மூலம் குழந்தைகளை ஏற்றிச் செல்லப்பட்டு பள்ளிக்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் செய்தித்தாள் மூலம் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதை அடுத்து பெற்றோர்கள் தங்கள் இருசக்கர வாகனத்தில் குழந்தைகளை கண்டிப்பாக அழைத்துச் செல்வோம் என்று பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. ஜெயபிரியன், தொடர்ந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு போலீசார் இங்கு மிரட்டல் எதுவும் இல்லை, புரளிதான் என்று கூறி வருகின்றனர். இருந்த போதிலும் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்வோம் என்று 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். ஒரு சில குழந்தைகள் அவங்களோட பெயர்களை எழுத்து கேட் பாஸ் கொடுக்கப்பட்டு அழைத்துச் செல்கின்றனர். ஜெயபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.